இந்தியன் படம் வந்து 20 வருஷம் ஆனாலும் யாரும் இந்தியன் ஒன்று மறந்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்தியன் 2 படத்தோட எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்குது. அதான் ட்ரெய்லர் எனக்கு ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் ஊராரா இது படிப்புக்கேற்ற வேலை இல்லை, விலைக்கேற்ற சம்பளம் இல்லை, டேக்ஸுக்கான எந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் இல்லைன்னு ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. திருடிக்கிட்டே இருக்கான், தப்பு செய்கிறான், செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க படத்தில். வாய் பேசினா மட்டும் போடாது, செயலில் இறங்கணும், சிஸ்டம் சரியில்லைன்னு நம்ம ரஜினி சார் டைலாக் எடுத்து விட்ருக்காங்க. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சித்தார்த்து அதெல்லாம் தடுக்க ஒரு வெறிநாய் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் தாத்தாவை காமிக்கிறாங்க, நம்ம சேனாதிபதியை. அவர் பார்த்திங்கன்னா வர்மத்தில் வேறு லெவல் பண்ணுறாரு. யாரா இந்த இந்தியன் தாத்தா அப்படின்னு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் விவேக்கும் பாகிஸ்மாவியும் போலீஸாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கிட்டு காமிச்சா அசுர வில்லன் எஸ்.ஏ. சூர்யா வேறு லெவலில் நடிப்பில் பண்ணியிருக்காரு. நேர்மை பொய் இதெல்லாம் தப்புன்னு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த நீங்களே இதெல்லாம் இப்படி பண்ணலான்னு சொல்கிறீங்களே, பெருசானா மறந்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம இந்தியன் தாத்தாட்ட கேட்குற மாதிரி சித்தார்த்தை காமிக்கிறானுங்க. இதெல்லாம் போக இது 2வது போகுது, நீங்கள் காந்தி வழியில் போங்க, நான் நேதாஜி வழியில் போகிறேன் அப்படின்னு தாத்தா வேறு லெவலில் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா இது தாத்தாவே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இந்தியன் 1லேயே தாத்தாவுக்கு 75 வயசாச்சு. இதை பார்த்தா 100 வயசுக்கு மேலே தாத்தா இன்னும் உயிரோடு வேறு லெவலில் இருக்கார். சரி, தாத்தாவோட பையன் சந்துருவா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கதையை அப்படி கூட கொண்டு போகலாம் டைரக்டர் சங்கர். ஆனால் ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. கமல் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு, சித்தார்த் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு, எஸ்.ஏ. சூர்யா வேறு லெவலில்